மச்சான், மச்சான், இப்ப என்னடா பண்ணலாம்? மொக்க மொக்க அமைதி இருந்துடா சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன்டா உன்னை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல அவ டாக்டர் வேற. நம்ம மூஞ்சுக்கெல்லாம் நர்ஸே அதிகம்டா. இதுல டாக்டரை வேற கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய போட்டு நீ கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சிருக்கியே. உன்னெல்லாம் கட்டி வச்சு உதைக்க கூடாதுற மச்சான். வாழ வருது, குழந்தைங்க பத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு விடுறேன். என்னடா வந்ததுல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்னுடைய ஃப்ரெண்டா இல்ல அவளுடைய ஃப்ரெண்டா? ரொம்ப பண்ணாத மச்சான். ஆமா, நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி ஓவரா பண்ணாத சொல்லிட்டேன். அதே தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாமா இல்ல பக்கத்துல தெரியல ஜன்னல்ல தள்ளி விட்டு கொள்ளலாமான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு மட்டும்தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத, செஞ்சிருவோம் பாத்துக்கோ. அமைதியா இருந்துரு. என்னடா நீயே இப்படி கோவப்பட்டா எப்படிடா? நான் யாருக்கிட்டடா போவேன்? உனக்கு தெரியும்ல நான் இப்படிதானே சொல்லி முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டேன். அதுக்காண்டி கொஞ்சம் கூடவா ஈவிரக்கம் இல்லாம இந்த அளவுக்கு திட்டுவேன்? ஏதாச்சும் பண்ணுடா மச்சான். சரி இப்ப எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, எங்க போயிருக்காங்க? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா. இவன் வேற ஒருத்தன். அட போடா டுபாக்கோரி, உன்கிட்ட கூட சொல்லிட்டு போவா. ஏன் என் தங்கச்சி குட்டி வாண்டு இருக்காளே அவகிட்ட கூட சொல்லிட்டு போவா. என் வீட்டுல நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கே அதுகிட்ட கூட சொல்லிட்டு போவா. ஆனா என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டாடா. அந்த அளவுக்கு தான் எனக்கு மதிக்கிறாவ. நாய் கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ணாத மச்சான் ப்ளீஸ். ச்சே, என் மச்சானுக்கு என் மேல எவ்வளவு பாசம். நாய் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மச்சான், நீ தாண்டா என் மச்சான். அதான் போடாங்கு. நாய் கூட நன்றி உள்ள ஜீவன்டா, நீ எல்லாம் அது கூட கம்பேர் பண்ணாதன்னு சொல்ல வந்தேன். டேய், என்னடா டேய் டோய் நீக்கிட்டு இருக்க? அடிச்சோன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் பியத்துருவேன். அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். அப்ப இப்போ அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது. தெரியலடா, போய் 2 ஹவருக்கு மேல ஆகுது. இன்னும் கூட ஒரு போன் கூட பண்ண மாட்டியா நீ? ஆ, இந்த மாதிரி இருந்தா எப்படி அவன் மேல அக்கறை வரும்? உங்களுக்கு லவ் வரும்? ஓட போறேன். லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு ஆனா பொண்டாட்டிய கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கேக்குற பத்தியாடா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான். உன்ன மாதிரி ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா மச்சான் என்ன பாராட்டுற நீ? போடா, ரொம்ப தான் பாராட்டுற. டேய், தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியாடா? இந்த மூஞ்ச பாராட்ட வர செய்யறாங்க. ஆஸ்கார் விருதுக்கு நாமினேஷன் ஆயிருக்காரு. அதனால வந்து வீடு தேடி இவரை பாராட்டுறேன். வீட்டு பொக்கே வாங்கிட்டு வரவா? மூஞ்சிய பாரு, காலையில மூஞ்சில துப்பிக்கிட்டு இருக்கேன், பாராட்ட செய்யறேனா? அறிவு இருக்கா இல்லையா? இல்ல கல்வி எங்கன்னா பீரோல வச்சுக்கிருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி இப்ப என்ன பண்றது அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம பேச வேண்டாம். அதான்டா நானும் கேக்குறேன். ஒரு பொண்டாட்டி போய் 2 ஹவர் ஆகுது, அவங்க வெளியே போறேன்னு சொல்றாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாச்சும் சொல்லிருக்கணும். அதையும் சொல்லல, உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்துட்ட. அவங்க போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு போன் ஆச்சு பண்ணி என்ன ஏது சாப்பிட்டியா என்று பண்ற எதையாச்சும் கேட்கணும், அதையும் கேட்க மாட்டேங்கிற. இங்க உட்காந்துக்கிட்டு என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. நானும் அவன் பொண்டாட்டி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மச்சான் என்ன மச்சான் என்ன மச்சான் இருக்காது, அடிச்சிருவோம் பாத்துக்கோ. வந்த முதல் நாளே என் உயிரை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானே? வந்து ஒரு 8 மணி நேரம் தாண்டா ஆயிருக்கும். உன்னை போய் முதல்ல பாக்கணும்னு வந்த மாதிரி. நீ என் வீட்டுக்கு கூட போலடா நாயே. பொய் சொல்லாத. உன் பேக்ல எங்க? பேக்ல எடுத்துட்டு வந்திருக்க? என்ன எல்லாம் கீழே இருக்கு. சார் தான் என்ன பார்க்க வர மாட்டீங்கல்ல, நான் தானே உங்களை தேடி வரணும். கீழே ஒருத்தன் வெயிட் பண்றான்னு தங்கச்சி அம்மா கிட்ட சொல்லி விட்டா வர்றதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானா. டேய், இதெல்லாம் வேஸ்டான கதைடா. அதெல்லாம் விடு. ஓ, என்ன பத்தி பேசுறது வேஸ்ட். சரி மச்சான், அப்ப நீயே பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். டே 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 சி கெஞ்சாத. எதையாச்சும் பண்ணி தொலைவோம் இரு. சரி, உன் அம்மா கிட்ட கேட்டா சொல்லுவாங்கல்ல எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி. டேய் மச்சான், அவ எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க வேலை செய்யற ஒரு பையன் அவரு சொன்னாரு, அங்க அப்ராட் போற விஷயமா போறான்ட்டு. அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கேட்க வேண்டியதானடா? அது எப்படி கேட்க முடியும்? அவதான் என்கிட்ட சொல்லக்கூடாத முடிவுல இருக்காளே, அப்ப வெக்கத்தை விட்டு நானே கேட்கணுமா போயிட்டு? ஒரு புருஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா என்ன? புருஷன் மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறா. இதுல நான் போய் கேட்ட உடனே ஆமா 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 அப்படின்னு சொல்லுவா போல. அதுக்கு எதுக்கு இத்தனை ஆமா போட்டுக்கிட்டு இருக்க? இத்தனை ஆமா என்கிட்ட போடுறதுக்கு அவ சொல்றதுக்குலாம் ஆமா போட்டிருந்தா கூட சமாதானமாச்சா இருப்பா. ஓடாங்கு. சரிடா மச்சான், ரொம்ப புகழாத விடு. அதான் காரி காரி துப்பிக்கிட்டு இருக்கிய வந்ததுல இருந்து ஒரே திட்டாதான் திட்டிக்கிட்டு இருக்க. போற ஆள. சரி இரு, கௌசிய கூப்பிடுறேன். கௌசி கிட்ட எப்படியே சொல்லிட்டு போயிருப்பா. கௌசி,
கௌசி அன்னைக்கு என்னென்ன கௌசி ராக்கிக்கு டீ வேணுமா எடுத்துட்டு வரியா? டேய் நான் எப்படா டீ கேட்டேன்? எவனாச்சும் மதிய டைம்ல டீ குடிப்பானாடா? பைத்தியமாடா நீ? டேய் அப்படி சொன்னாதாண்டா எடுத்துட்டு வருவா. எனக்குன்னு கேட்டாலும் வரமாட்டா எடுத்துக்கிட்டு. இங்க வாயன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டா. உனக்குன்னு கேட்டா வச்சு எடுத்துட்டு வருவா. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இரு. ராக்கி அண்ணாக்கா இல்ல உனக்கா? ராக்கி தான் கேக்குறான். எனக்கும் எடுத்துட்டு வா சேர்த்து. உனக்குலாம் எடுத்துட்டு வர மாட்டேன். ராக்கி அண்ணாக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வருவேன். சொன்னல இவ இப்படித்தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். எடுத்துட்டு வாடி ஏதோ ஒண்ணு. இரு வாரேன். என்னடி தங்கம், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? தூக்கம் வரலையா உங்களுக்கு? தூங்குற டைம் தானே இது. தூங்கலாம்ல நீங்க போயிட்டு. தூக்கம் வரலையா உங்களுக்கு? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்கீங்க? ஐயோ ரகு அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான். அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா அப்ப மறந்துட்டேங்க. லூசி உன்ன அப்ப மாமா வாங்கி வரலையா? நைசின் சாப்பிடலாம்னு சொல்லிதான் வந்தேன். மாமா பேட். மாமா கூட இனிமே பேச மாட்டேனா. நான் போறேன். அங்க குட்டி இங்க வாங்க, மாமா கிட்ட வாங்க. வேண்டாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அதுக்குள்ள கோவம் வந்துட்டு இங்க பாரு ரோஷன், மாமா வாங்கிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா ரோஷனை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தா தானே அது நல்லா இருக்கும். ரோஷனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ரோஷனுக்கு தானே தெரியும், மாமாக்கு தெரியாதுல்ல. மாமா வாங்கிட்டு வந்தது மாத்தி வாங்கிட்டு வந்தேன்னா ஒருவேளை நல்லா இல்லாம போயிடும்ல. அதனாலதான் மாமா வாங்கிட்டு வரல. இல்லைன்னா ரோஷனை கேட்டு வாங்கிட்டு வராம இருப்பேன் நான். மாமா ஐஸ்கிரீம் கடையே வாங்கி தருவேன் ரோஷனுக்கு. ப்ராமிஸா தான். மாமா உனக்கு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் போய் மாமா, நீ, அத்தை, அம்மா வரமாட்டா, நம்ம 3 பேரும் போவோம். சரியா? 3 பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கெட், ரோஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே? ஆனா ஐஸ்கிரீம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். சாக்லேட் வேணும். சாக்லேட்ல ஐஸ்கிரீம் வேணும். புரியல, சாக்லேட்ல ஐஸ்கிரீமா? ஏங்க அவன் சாக்லேட் ஃப்ளேவர் அப்படி சொல்றான். அப்படிதானே ரோஷன்? ஆமா, சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். ரோஷனுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ எல்லா ஃப்ளேவரும் வாங்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஊசி போட்டு போ. நம்ம ஊசி வேண்டாம், சாக்லேட் மட்டும் போதும். ஐஸ்கிரீம் மட்டும் வேணும், ஊசி வேண்டாமா உனக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா காய்ச்சல் வரும்ல, அப்ப காய்ச்சல் வந்து ஊசி போடுவாங்கல்ல உன் அம்மா. ஆமா, அவன் எப்ப பாரு ஊசி ஊசி சொல்றான். மாமா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அம்மாக்கு ஊசி போடுவோமா? நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உங்க அம்மாக்கு ஊசி போடுவோம். உங்க அம்மா நம்ம 2 பேர் கண்ணத்துலயும் ஒண்ணு போடுவா. சரியா? சரி, இப்ப போய் தூங்குறீங்களா? மாமாக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. மாமாவும் தூங்குறேன். நீ எப்பவுமே கூட விளையாடே மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அம்மாவும் நீயும் பேடோ பேடுதான். எப்ப பாரு வெளியே போயிடுறீங்க. நானும் அண்ணு மட்டும் இருக்கோம். அண்ணுவோ எப்பவுமே இப்படி டயர்டாக்க சொல்லி படுத்துறா. எப்பமாச்சுதான் விளையாடு வர்றா. யாருமே கூட இருக்கவே மாட்டீங்க விளையாடுறதுக்கே. அதான் பாட்டி இருக்காங்களா, பாட்டி கூட விளையாடலாம்ல நீ? பாட்டி சொல்லி போ சொல்லி நீக்கா, அதனால பாட்டி கூட விளையாட மாட்டேன். அப்புறம் பாட்டி சொன்னாங்க இப்படி அண்ணுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது, அதனால அண்ணுவை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ குட்டி பாப்பா நான் தானே குட்டி பாப்பா, அப்ப நான் என்ன பண்றது? நீங்க குட்டி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் பெரிய அண்ணன் ஆயிருவீங்க. அண்ணனா நீங்க தானே பாத்துக்கணும் குட்டி பாப்பா வந்தத. உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. இல்ல 2 குட்டி பாப்பா. 2 குட்டி பாப்பாவா? 2 குட்டி பாப்பா உங்களுக்கு எப்படி வரும்? அண்ணு கிட்ட 1, அப்புறம் பிரியா கிட்ட 2, மொத்தம் 2. டேய் இதெல்லாம் உனக்கு யாரா சொல்றது? பாட்டி தான் சொன்னாங்க. விளையாடுக்கு கூப்பிடும் போது எனக்கு குட்டி பாப்பா வேணும் சொல்லி அழுத. அப்போ உனக்கு குட்டி பாப்பா 2 குட்டி பாப்பா வரும்னு சொன்னாங்க. ஓ 2 குட்டி பாப்பா வருமா? சரி. குட்டி பாப்பா வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க குட்டி பாப்பாக்கு? குட்டி பாப்பாக்கு சாக்லேட், பிஸ்கெட், பொம்மை, Dress எல்லாமே தருவேன். எல்லாமே தருவீங்களா நீங்க? ஆமா. மாமா இப்போ நம்ம ஈவினிங் போறோம்ல, அப்பவே நம்ம 3 சாக்லேட், 3 ஐஸ்கிரீம், 3 சாக்லேட் வாங்கணும். எதுக்கு உங்களுக்கு 3 சாக்லேட், 3 ஐஸ்கிரீம்? எனக்கு 1, பாப்பாக்கு 1, இன்னொரு பாப்பாக்கு 1, இன்னொரு பாப்பாக்கு 1. இன்னொரு பாப்பாவா? எத்தனை பாப்பாடா கவுண்ட் போய்கிட்டு இருக்கு? 1 3 2 3.
அம்மா இத்தனை வேணும் 4 கை வேணும். என்னடா பேசுற? ரகு அவனோட சேர்த்து 4 பேரா. அது எப்படி 4 பேர் வரும்? நீ ஒண்ணு இருக்க, அண்ணு கிட்ட ஒரு குட்டி பாப்பா, பிரியா கிட்ட ஒரு குட்டி பாப்பா, அப்ப 3 குட்டி பாப்பா தானே இருக்கும். அச்சச்சோ, அப்போ இன்னும் குட்டி பாப்பா அண்ணு தருவா. என்ன இந்த மாதிரி பேசுறான் பாருங்க. இவன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா யாராச்சும்? எந்த அளவுக்கு பேசுறான் பாரு. குழந்தை பேசுற பேச்சா இதெல்லாம்? ஐயோ என்னைய சொல்றீங்க? நானும் இவன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். பாட்டி தான், உங்க பாட்டி தான் சும்மா இல்லாம இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன் விளையாடுறதுக்கு கூப்பிடுவானா, அவங்களுக்கு கால் வலி கை வலின்னு சொல்லுவாங்க. சரி நான் அப்ப அனு கூட போயிட்டு விளையாடுறேன்னு சொல்லுவான். நான் ஏதாச்சும் சிக்னஸ்ல படுத்துக்கிட்டு இருந்தேன்னா அங்க போவாத, அங்க குட்டி பாப்பா இருக்கு, உனக்கு குட்டி பாப்பா வேணும்னா அப்ப நீ அமைதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் மொத்தமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நீங்க 1 வீக்கா ரொம்ப பிஸி. இப்பதான் வந்து வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நைட்டு தான் வருவீங்க. இன்னைக்கு பகல்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. நினைச்சு பாருங்க என் நிலைமையே. பகல்ல எல்லாம் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். குட்டி பாப்பா எப்ப வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அது என்ன பார்சலா டெலிவரி போடுறதுக்கு நாளைக்கு வந்துரும்னு சொல்றதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகுடானா 10 டேஸ் ஆகுமான்னு கேட்பான். 10 நாள்ல ஒரு பொம்மையை தான் செஞ்சு தரணும் அவனுக்கு. 10 மாசத்துக்கும் 10 நாளுக்கும் வித்தியாசமே தெரியல. அவன்கிட்ட பேசி பேசி எனக்கு பைத்தியமே முத்திரும் போல, அந்த அளவுக்கு பேசுவான். ரோஷன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா? உனக்கு குட்டி பாப்பா வருவாங்கல்ல, அப்போ நீ குட்டி பாப்பா கூட விளையாடு. எப்படி பேசக்கூடாது மாமா? உன்கிட்ட நான் என்ன சொல்ல? இப்படி 4 குட்டி பாப்பா வேணும், 5 குட்டி பாப்பா வேணும்லாம் பேசக்கூடாது. அப்போ அனு கிட்ட பாட்டி சொன்னாங்க 2 குட்டி பாப்பா வேணும்னு சொல்லி, அப்ப பாட்டி பேசுனது தப்பு தானே? பாட்டி பேசுனது தப்புதான். அப்போ தப்பான விஷயத்த நம்மளும் பேசக்கூடாது தானே? ஆமா, நம்மளும் பேசக்கூடாது. ரோஷன் குட் பை. ரோஷன் குட் பைனா இந்த மாதிரி பேச மாட்டான் சரியா? சரி மாமா. சரி, நீங்க போயிட்டு தூங்குறீங்களா? அப்ப நான் அனு குட்டி போவா? அனு என் கூட இருக்கட்டுமே. ஏக்கு அனு எப்பவுமே என் கூட தான் இருப்பா. நானும் அனுவும் தான் தூங்குவோம். நீங்க இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி கூட போய் தூங்குங்க. ரகு, ஏய், வந்ததுல இருந்து ஒரு 5 நிமிஷம் தாண்டி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. இது இப்ப இவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பேசுவோண்டி. இங்க பாரு, இந்த 1 மாசம் தான் கொஞ்சமாச்சும் ஃப்ரீயா இருப்பேன். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என் கூட பேச முடியாது. ஃபுல்லா பிஸி ஆயிருவேன் பாத்துக்கோ. சாரு ரொம்ப பிஸி. அப்படி என்ன பேச போறீங்க? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா உனக்கு? சும்மா சும்மா போன் பண்ணி இங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் உங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது. இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்போ உங்க தள்ளி இருந்தேன், இப்ப நீங்க தான் என் பக்கத்துலயே இருக்கீங்களே. நீங்க என் பக்கத்துலயே இருந்தா மட்டும் போதும், பேசணும்லாம் அவசியம் இல்ல. சும்மா கூட இருந்துகிட்டா மட்டும் போதும். ஆனா உனக்கு எப்படியோ, எனக்குலாம் அப்படி இல்ல. எனக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் அனு கிட்ட. அப்புறம் என்னென்னமோ பண்ணணும். நீங்க என்னென்னமோன்னு சொல்லிட்டு எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அடி வாங்குவீங்க, போயிருங்க சொல்லிட்டேன். ஏய், ரோஷன் இருக்காங்க, அமைதி இருங்க. மாமா. ரகு, வாமா. இங்கதான் இருக்கானே இந்த வாண்டி. இங்கதான் இருக்கேன். வாண்டு குட்டி. என்னாச்சுமா? இங்கதான் இருக்கான். இல்லையா, தூங்க வைக்கிற நேரம்ல, அதான் கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உன் பாட்டி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க இல்ல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி இங்கதான் இருப்பான் அனுன்னு சொல்லிக்கிட்டு, அதனால வந்தேன். நீ தூங்கலையா? தூங்கணுமா? தலை வலிக்குது. இந்த கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், இவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தானா, சரின்னு அப்படியே இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரோஷன், வா போவோம், அத்தையும் மாமாவும் தூங்கட்டும். இல்ல பாட்டி, நான் இங்கே படுத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல எனக்கு. டேய், என்னடா அவனுக்கு? உங்களுக்கு என்ன மாமா? இவன் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அம்மா. ஏன்டா பிள்ளை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணானா, இங்க அனு கிட்ட வந்து 3 பாப்பா வேணும் 4 பாப்பா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். கேக்குதுன்னு செஞ்சான். அவனுக்கும் விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கும்ல. வெளியே எத்தனை பேர் தம்பி தங்கச்சி கூட இருக்காங்க. இனிமே ரேஸ்மா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமே அவ எங்க இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து, அதான் நீங்க இருக்கீங்களே, பெத்து கொடுங்க, அவன் வச்சு பாத்துப்பான். பாத்துக்கிறதுக்கு ஆளா இல்ல, நாங்க இருக்கோம்ல. ஐயோ அம்மா, நம்ம கிட்ட பேசுறது ஓகே சரி, நம்ம நினைச்சுப்போம் விளையாட்டுக்கு பேசுறான் குழந்தைன்னு. பாக்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. என்ன வாய் பேசுறான் பாரு, குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்க விதத்தை பாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் எப்படியும் ஸ்கூலுக்கு போனோம் அவன். ஸ்கூல் இன்னொன்னு சார் மூஞ்ச பாரு. ஏன் ரோஷன், ஸ்கூலுக்கு போக மாட்டியா நீ? ஐயோ, இங்க பாரு ரோஷன், ஸ்கூலுக்கு போனாதான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகி
சம்பாதிக்க முடியும், உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ண முடியும், எல்லாமே பார்க்கணும் இல்லையா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா எப்படி? உனக்கு இப்ப என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கணும்னா கேஷ் வேணும் தானே? அப்ப காசு வேணும்னா என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போகணும். வேலைக்கு போனோம்னா ஒரு வேலை வேணும். அந்த வேலை வேணும்னா படிக்கணும். படிச்சாதான் நம்ம நல்ல பெரிய ஆளா ஆக முடியும். புரிஞ்சுதா? ஆனா எனக்கு இப்போ சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வேணும். அதுதான் நீயும் அம்மாவும் வாங்கி கொடுத்துறீங்கண்ணா. அப்ப எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? கேக்குறான்ல, பதில் சொல்லு. இதெல்லாம் நாங்களா சொல்லி தரல, அவனாதான் பேசுறான். வாய் அதிகமாயிட்டு அவனுக்கு. டேய், வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடா கொஞ்சமாச்சும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? கரெக்டா தான் இருக்க. இப்ப எனக்கு எதுனா வேணும்னா நீங்க தான் சொன்னீங்க சம்பாதிக்கணும், கேஷ் வேணும், வாங்கிக்கணும்னு சொல்லி. இப்ப எனக்கு சாக்கியும் பிஸ்கெட்டும் தான் வேணும், வேற எதுவுமே வேணாம். அப்போ சாக்கியும் பிஸ்கெட்டும் மாமனி இல்லனா அம்மா வரும்போது வாங்கி வரும். அப்ப எனக்கு எதுக்கு ஸ்கூல் போகணும், படிக்கணும்? சரி, இப்ப நாங்க இருக்கோம் அதனால வாங்கிட்டு வந்து தரோம். அப்ப நாங்க இல்லன்னா என்ன பண்ணுவ? அனுக்கிட்டு கேப்பேன். ஐயோ கடவுளே. சரி, அணுவும் இல்லன்னா? பாத்துக்கிட்டு கேப்பேன். ஐயோ, சிவனை வச்சு என்னால சமாளிக்க முடியாதுமா. அம்மா, என்னென்ன பேச்சு பேசுறா இந்த வயசுலயே இவன். டேய், அடுத்து நீ என்ன கேப்ப? பாட்டி இல்லன்னா அவன் அதுக்கு தாத்தானுவான். தாத்தா இல்லன்னா அப்படியே மாறி மாறி பேக்கிட்டு தான் இருக்கும். அவன் இப்போதைக்கு அப்படிதான் பேசுவான். குழந்தைல போகும்போது அவனே போவான். 2 நாள் அழுவான், 3வது நாள் கிளம்பி போயிருவான். நீங்க மட்டும் என்ன, அக்காவும் தம்பியும் இந்த மாதிரி தான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. 3வது நாள் தானா கிளம்பி போனீங்க. ஏன் 1 மாசம் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்க்கணும், என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து கட்டுமா லஞ்ச் பாக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. இவனும் அந்த மாதிரி மாறிடுவான். அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு குழந்தைகிட்ட அதையே சொல்லி பயமுறுத்தாதீங்க எல்லாருமே. ஏற்கனவே உன் பாட்டி அதையே சொல்லிதான் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவன் ஸ்கூலே வேண்டான்னுகிட்டு இருக்கான். அவன் கிட்ட சொல்லணும்ல, ஸ்கூலுக்கு போனா நிறைய பேர் இருப்பாங்க, விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து விளையாடுறதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னாதான் அவனும் போகணும்னு ஆசைப்படுவான். நீங்க எப்ப பாரு ஸ்கூலுக்கு விரட்டி விடுறேன்னா அப்ப அவன் என்ன நினைப்பான்? ஸ்கூலுக்கு போனா நம்ம அடிப்பாங்க மிரட்டுவாங்கன்னு தான் நினைப்பான். அப்படிதானே ரோஷன்? ஆமா, நான் ஸ்கூலே போக மாட்டேன். எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் தூங்க போறேன். பாய். என்ன வேகமா ஓடுறான் பாருமா. இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் போய் தூங்குடா தூங்குடான்னு சொல்லிட்டு. ஆஹா, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளவு ஃபாஸ்டா போறான் பாரு. சரி, குழந்தை அப்படிதான் இருக்கும். சரி, நீங்களும் படுத்து தூங்குங்க. மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல ரேஷ்மா எங்கேயோ போயிட்டு ஏதோ பொருள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த திங்ஸ் வாங்கிட்டு வா, சரியா? என்ன வாங்கணுமா அவளுக்கு? தெரியல, வாங்கணும்னு சொன்னா, வாங்கிட்டு வா. சரி. ஓய், எனக்கும் தூக்கம் வருது, நானும் தூங்க போறேன். லைட் ஆஃப் பண்ணுங்க. நீங்க அந்த ஓரம் பாருங்க, நான் இந்த ஓரம் படுத்துக்கிறேன். தூக்கம் வருதா? அடி பாவி, உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெறுவிறுப்பா ஓடி வந்தா தூக்கம் வருதுங்கிற? நீங்களும் இந்த ரோஷனை மாதிரி தான் ஏட கூடமா எதையாச்சும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா, என்னெல்லாம் சமாளிக்க முடியாது உங்களை வச்சு. நானும் படுக்கிறேன். அடியே, தூங்குறக்கடி உன்கிட்ட வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருடி. என்ன பேசணும் உங்ககிட்ட? உங்க வீட்டுல மாடு இருக்கா? இருக்கே. அது எத்தனை குட்டி போட்டுச்சு, அத பத்தி பேசுவோமா? ஏன் கிண்டல் பண்றீங்க? பின்ன என்னடி, புருஷன்கிட்ட இப்படி பேசுவாங்க? என்ன பேசணுமா? என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா அடியே? இருக்கு. அப்ப அத பேசு. என்ன பேசணும்? அடியே போடி, நானே தூங்குறேன். உன்கிட்ட போய் பேசணும்னு வந்த மாதிரி என் பத்தி செருப்பாலே அடிக்கணும்டி. மரியாதையை வெளியே ஓடிரு சொல்லிட்டேன். நீங்க அப்ப பேசுங்க, ஏதாச்சும் நான் கேக்குறேன். ஆமாடி ஆமா, நான் பைத்தியம் பத்தியா தனியா பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்டுக்கிட்டே இரு. என்ன? அதான் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அடி போடி, நீ வேற எதையாச்சும் பேசிக்கிட்டு கிடப்பா. சரி, செக்கப்க்கு எல்லாம் என்ன வர சொன்னாங்களா? என்ன விஷயம்? ஆமா, வர சொன்னாங்க. ஆமா, வர சொன்னாங்கன்னு மண்டிய ஆட்டிக்கிட்டு இருக்கு. எப்போ வர சொன்னாங்க? இந்த வீக் தாங்க, ஃப்ரைடேல வர சொன்னாங்க. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடே. இல்லங்க, இன்னைக்கு தானே வந்திருக்கோம், அதனால நான் நாளைக்கு போலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேங்க. சரிங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க டாக்டர் இல்லையா, அதனால நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நீங்களே எல்லாமே பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரகு, பின்ன என்னடி, ஸ்கேனிங்க்கு செக்கப்க்கு வர சொன்னா அதுவும் இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. நானா கேட்டாதான் மேடம் சொல்றீங்க. அந்த அளவுக்கு கேர்லெஸ் மேடத்துக்கு அடி வாங்க போற பாரு என்கிட்ட. நீ போங்க, பேசலாம்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வீட்லயே இருக்க மாட்டீங்களே, உங்களை கூட்டிட்டு தான் போனோம். அப்ப நான் யாரை கூட்டிட்டு போறதா?
சரி ஓகே. அப்போ காலையில எப்படியும் நான் 6 o'clock ஷிஃப்ட்டுக்கு போயிருவேன். ஆதியை நான் 2 hours ஒர்க் பண்ண சொல்றேன் எக்ஸ்ட்ரா, 8 o'clock வரைக்கும். ஓகேவா? அப்போ நான் 8 o'clock இங்க இருந்து கிளம்பி 2 பேரும் ஒன்னாவே போவோம். சரி ஓகே. அப்ப நாளைக்கு ஸ்கேன்ல நம்ம குட்டி பாப்பா தெரியுமாங்க? ஆமாங்க தெரியுங்க. அப்ப என்ன கலந்தனா தெரியலங்க. அடி படுவீங்க, பரவாயில்லையா? உன் ஸ்கேனுக்கு நானே வர போறது இல்ல, வேற ஒரு டாக்டர் தான் பாப்பாங்க. இந்த வாட்டி புதுசா அருணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கதான் ஸ்கேனிங்க்கு பாத்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீ என்னுடைய ஒய்ஃப்னு தெரியாது, நீ என் ஒய்ஃப்னு சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் இல்லாம அது கவர்மெண்டோட ரூல்ஸ். வயிற்றுல இருக்க குழந்தை என்னன்னு கேட்க கூடாது, புரிஞ்சுதா? அப்ப நீங்க மட்டும் சொல்றீங்க பொண்ணுன்ட்டு, அப்ப நீங்க பாக்க தானே செய்றீங்க. அடி பாவி, ஸ்கேன் எப்படி நான் உனக்கு வந்து பார்த்தேன்? இங்க பாரு, ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் இல்ல, ஸ்கேன்ல தான் பார்க்க முடியும் அது ஆனா என்னன்னு சொல்லிட்டு. நான் உனக்கு ஸ்கேனும் பார்க்க மாட்டேன். இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஸ்கேன் பார்த்தாலும் அது என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டேன். என்ன குழந்தையா இருந்தா என்ன? இன்னும் 7 மாசத்துல நம்ம கையில வர போறாங்க, அப்புறம் என்ன? அதுவும் கரெக்ட் தான். சரி தூங்குவோமா, தலைவலிக்கு. சரி படுப்போம். அண்ணே இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் கௌசி. சரி அண்ணே, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் என்னடா? மரியாதையா பேசுடி, நான் ஒன்னேன். மரியாதையா தானே பேசலாம். என்ன உனக்கு? எனக்கு காஃபி எங்கடி? எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னேன். 4 பாக்கெட் ஒண்ணுதான் இருந்துச்சு அம்மா, அதனால ராக்கி அண்ணாக்கு மட்டும்தான் போட்டு கொடுத்தாங்க, அதனால அண்ணாக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன், உனக்கு எல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம எந்த பைத்தியமாச்சும் இப்படி அடிக்கிற வெயில்ல அது 2 மணிக்கு காஃபி குடிப்பாங்களாடா? கௌசி அண்ணே உங்களை சொல்லலண்ணே, இவனதான் சொன்னேன். டேய் மச்சான், அவன் உன்னதான்டா சொல்றா. சாச்சா உங்களை சொல்லுவேன் நானே, நீங்க என் அண்ணன் மாதிரி. அதான் சொல்லிட்டியம்மா, எந்த பைத்தியக்காரனாச்சும் காஃபி குடிப்பானான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? சாரி அண்ணே. சரி அண்ணே, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுடி. என்னடா பிரச்சனை? காஃபி எல்லாம் உனக்கு போட முடியாது, 4 பாக்கெட்ல இல்ல. உனக்கு அப்படியே வேணும்னா வெளியே போய் குடிச்சுக்கோப்போ. ஆமா, இவ போடுற காஃபி தான் இப்ப நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆளை பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க வா ஒரு நிமிஷம். நான் வரமாட்டேன், எதுவா இருந்தாலும் இங்க இருந்து சொல்லு, நீ அடிப்பா. சரி, அவ எங்க? எவ எங்க? ஏய் அதான்டி, நான் ஒருத்தைய கூட்டிட்டு வந்தனே, அவதான். அதான் எவ? அடியே என் பொண்டாட்டிடி. பொண்டாட்டியா? அது யாரு? கௌசி ஓவரா ஓட்டாதம்மா. பின்ன என்னன்னா, யாரையும் கேக்குற மாதிரி ஓவரா பேசுறான். ஜெனிஃபர் எங்கன்னு கேட்டா சொல்ல போறேன், இல்லன்னா உன்னுடைய அண்ணி எங்கன்னு கேட்டா சொல்ல போறேன். அவ எங்கன்னா இவன் என்ன அவங்க வச்ச வேலைக்காரையா? ரொம்ப தான் பண்றான் இவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன பண்ண தெரியுமா? எல்லாம் சொல்லிட்டேன், மறுபடியும் நீ ஆரம்பிக்காத, மூடு. ஷோ 2 பேரும் சண்டை போடாம. ஜெனிஃபர் எங்கம்மா? அண்ணே அவங்க ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்களாம் சொல்லல. அதுவும் இல்லாம நான் கேட்கவும் இல்ல, இருந்தாலும் அவங்களேதான் சொல்லிட்டு பண்ணாங்க, வெளியே போயிட்டு வரேன் கௌசி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்கன்னு சொல்லிட்டு போலனே. இன்கேஸ் என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலும் இவன் கிட்ட எல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இவன் அங்கேயே போய் பிரச்சனை பண்ணுவான். நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, தயவு செஞ்சு ரூம் விட்டு வெளியே போ. சிவே, ஒரு ரூம்ல இருக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. பாத்தீங்களானே அவன் காரியம் முடிஞ்சோடனே எப்படி விரட்டி விடுறான்னு சொல்லிட்டு. இதுக்குதான் இவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்னா எடுத்துட்டே வந்து தரமாட்டேன். ஆளை பாரு, ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேனே. இவெல்லாம் கேட்டிருந்தானே எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன். சுடுதண்ணி வேணா எடுத்துட்டு வந்தா அவன் மூஞ்சிலே ஊத்திருப்பேன். இப்படியே பேசிக்கிட்டு இருடி மவள. காலேஜ்ல எதுனா அரியர் வையி, அப்ப இருக்கு உனக்கு. அந்த ஒத்த குடிமையை எடுத்து ஆங்கர்ல மாட்டி விட்டுறேன். உன்ன மாதிரி நினைச்சேன் என்ன அரியர் வச்சுட்டு பாஸ் ஆகிறதுக்கு? அரியர் வச்ச உனக்கே இவ்வளவு திமிரு. நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன், சரியா? நீ ஒன்னும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத. தயவு செஞ்சு போயிரு, வந்தேன்னு வச்சுக்கோ அடிச்சிருவேன். எனக்கு ஒண்ணு இங்க நிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சரிங்க அண்ணா, நீங்க காஃபி குடிங்க, நான் போறேன். சரிம்மா. அவகிட்ட ஏன்டா சண்டைக்கு போய்கிட்டு இருக்க? குட்டி காண்டு வாண்டு என்ன பேச்சு பேசுது பாருடா. உனக்கு தங்கச்சியாச்சே, அப்ப பேசாம எப்படி இருப்பா? சரி அதெல்லாம் விடு. இப்ப என்ன பண்ணலாம் அத சொல்லு. என்ன பண்ணலாம்னு என்கிட்ட கேக்குற? அவங்க வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க எது நினைக்கிறாங்கன்னு பேசி பார்க்கலாம். அவங்கதான் நம்ம வந்த உடனே வெளியே போயிட்டாங்களே, அவங்கள பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க நல்ல கேரக்டரா தான் தெரியுறாங்க. சரி நம்ம பேசி வேணா பாப்போம், என்ன ப்ராப்ளம், எப்படி இருக்கணும் என்னென்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு முதல்ல அதுக்கப்புறம் நைட்டு வரேன், சரியா? 8 மணிக்கு. சரி ஓகே வா. அதுக்குள்ள எதையாச்சும் பேசி சமாதானப்படுத்த முடியுதான்னு பாரு வந்தாங்கன்னா. சரிடா போ. சரி பை.